வாவ், என் அம்மா பாஸ்தா போட்டிருக்காங்க, ஃபுல் சீஸ். எனக்கு பர்கர் பாரு எவ்வளவு பெரியது. ஏய் விஜய், இன்னும் அதே பாக்ஸா? அடடா, இது மியூசியம்ல வைக்கணும் போல இருக்கு. லாக் கூட ஓபன் ஆக மாட்டேங்குது போல. ஓபன் ஆகிட்டா சரிதான். என்னாச்சு ராசா? அம்மா, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்? கிளாஸ்ல எல்லாருக்கும் புதிய லஞ்ச் பாக்ஸ் இருக்கு, நான் மட்டும் இந்த பழைய பெட்டி. எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. இந்த பெட்டி உன் அப்பா முதல் சம்பளத்துல வாங்கியது. அப்போ நம்ம வீட்ல பணம் அதிகமா இல்ல, ஆனா உன்னை சந்தோஷமா வைக்கணுங்கிறது. அதனாலதான் நான் இந்த பொட்டிய மாத்தல. பொருள் பழையதா இருக்கலாம், ஆனா நினைவுகளும் அன்பும் புதுசுதான் விஜய். அடுத்த நாள் ஏய், நீ சாப்பிடலையா? இல்ல, நான் லஞ்ச் கொண்டு வரல. ஏன் மறந்துட்டியா? வீட்ல சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை, அதனால. இது 2 பேருக்கு போதும். நன்றி விஜய். குழந்தைகளே, நேத்து நீங்க விஜய கிண்டல் பண்றத நான் பார்த்தேன். ஒருவரை கிண்டல் பண்றது நல்லதில்ல. காசு இருக்குது, காசு இல்லன்னு சொல்லி வேறுபாடு பார்க்க கூடாது. ஒருத்தருடைய நிலைய பார்த்து கிண்டல் செய்யவும் கூடாது. அது எவ்வளவு மனசு காயப்படுத்தும் தெரியுமா? நீங்க இன்னும் குழந்தைகள், அதனால அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இனிமே எல்லாரையும் மரியாதையோட பார்த்து நடந்துக்கோங்க.